மில்கி மிஸ்ட் ஓனர் எங்க ஊருக்காரர் தாங்க, தங்கமான மனுஷன். பட் அதுக்காகலாம் அவரோட கம்பெனி ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் வேல்யூஷன் தான் ரொம்ப முக்கியங்க. அதை இந்த வீடியோல கிளியரா பார்த்தோம். உங்க ஐபிஓல கலெக்ட் பண்ண போற 1500 கோடியில 1400 கோடிக்கு மேல கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்கும் வெறும் 100 கோடி மட்டும் தான் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு போகுதுங்க. அவங்களோட ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட்ஸுமே செமையா க்ரோ ஆயிட்டு இருக்குங்க. பட் அவங்களோட கையிருப்பு, கடன் அண்ட் வேல்யூஷனை பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் ஜர்க்காகுது. அவங்களோட ரிசர்வ்ஸ் கையிருப்பை பாருங்க, வெறும் 330 கோடி தான் இருக்கு. பட் கடன் 1600 கோடிக்கும் மேல இருக்கு. இந்த ஐபிஓ மூலியமா ஒரு 500 கோடி பணத்தை எடுத்து கடன் அடைக்க போறாங்க. ஸ்டில் 1100 கோடிக்கு மேல கடன் இருக்கு. இவ்வளவு கடன் இருந்தாலும் அவங்களோட growth இதை நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணுதுங்க. ஸ்டில் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர். உங்களோட ROE, ROCE, PAT and EBITDA மார்ஜின் எல்லா ரேஷியோஸுமே போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் சம growth காமிச்சிருக்குங்க. பட் இவங்களோட வேல்யூஷன் தான் கொஞ்சம் ஹையா தெரியுது. இவங்களோட கரண்ட் PE 73ல இருக்குங்க. 140 ருபீஸுக்கு நமக்கு ஐபிஓ அலர்ட் ஆனா 85 டைம்ஸ் அவங்க ஏர்னிங்ஸ்க்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்க காம்படிட்டர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நல்லா ஹை வேல்யூஷன்ல தான் வராங்க. growth இதே மாதிரி கண்டினியூ ஆச்சுன்னா ஓகே, எங்கேயாவது ஜர்க் ஆச்சுன்னா அது ஸ்டாக் பிரைஸை ரொம்பவே இம்பாக்ட் பண்ணும். கிரே மார்க்கெட் பிரீமியம் 15% பாசிட்டிவ்ல இருக்குங்க. நான் 1 or 2 லாட்ஸ் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்றதை உங்களுக்கு எப்பயும் போல அப்டேட் பண்ணிடுறேன். அப்கமிங் வர ஐபிஓல அடுத்த வீடியோல பார்த்துடலாம். இது பியூர்லி என்னோட அனலைசிஸ்ங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா பக்காவா ரிசர்ச் பண்ணி உங்க ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணி